Hello friends, இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்ப ஈஸியான டேஸ்டான கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 10 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனது, 2 தக்காளி, 10 காஞ்ச மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் தக்காளி, மிளகாய், உப்பு எல்லாத்தையும் பிளெண்டர்ல இல்லாட்டி மிக்ஸி கப்ல போட்டு நல்லா அரைச்சுக்கணும். இப்போ அரைச்சி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க, சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தா சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. சட்னி நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். எண்ணெய் நல்லா தனியாக மிதந்து வரணும். கார சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. 2-3 டேஸ் கூட இந்த சட்னி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ். இந்த சிம்பிளான கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.